அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த வியாழக்கிழமையில் இருக்கோம். இந்த நாளில் செய்யக்கூடிய அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அதில் இன்ஷா அல்லாஹ் நாளை ஜுமாவுடைய பரக்கத்தான ஃபஜ்ருக்கு பிறகு செய்து கொள்ள வேண்டிய ஒரு சிறந்த ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலுமே நிறைய கஷ்டங்கள் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய தேவைகள் இருக்குது. ஆனால் நிறைய அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்துட்டு தான் இருக்கான். ஆனால் நம்மள அதை நிறைய பேர் உணர்றது கிடையாது இல்லையா? அதை நம்ம உணர்ந்திருந்தா கண்டிப்பாக எல்லா தருணத்துலையுமே நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருப்போம். ஆனால் இன்றைக்கு ஒரு நபர் நம்மளை விசாரிச்சாங்க அப்படின்னா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால், எங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, சந்தோஷம்னா என்னன்னே தெரியல, அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அல்லாஹ் நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு தெரியாமல் எத்தனையோ அருட்கொடைகளை கொடுத்துட்டு தான் இருக்கான். ஒவ்வொரு படைப்பினங்களுக்கும் கொடுக்குறான், நமக்கு மட்டும் இல்லை எல்லா படைப்புக்குமே அல்லாஹ் கொடுக்குறான். அல்ஹம்துலில்லாஹ் நமக்கும் நிறைய அருட்கொடைகளை கொடுத்துட்டு தான் இருக்கான். ஒவ்வொரு நபருக்கும் தனிப்பட்ட முறையில் அவனுடைய கருணையை கொடுத்துட்டு தான் இருக்கான். ஆனால் நம்ம தான் அதை உணர்றது கிடையாது. இன்ஷா அல்லாஹ் நான் இன்னைக்கு சொல்லித்தரப்போகிற இந்த அமல் நீங்கள் ஜுமாவுடைய ஃபஜ்ருக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, இன்னும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருக்கு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையை அல்லாஹ் மகிழ்ச்சியின் பக்கம் கொண்டு போவான். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியாமத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துவான். நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப சந்தோஷமாக இருக்க முடியும். இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே தேவைப்படுறது இந்த ஒரு விஷயம்தான். எவ்வளவோ தேவைகள் இருக்கலாம். எனக்கு கடன் தீரணும், எனக்கு பணம் வேணும், இதெல்லாம் தாண்டி நம்ம எல்லோருமே அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடு, நீ கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை நான் உணர்ந்து வாழணும், நீ எனக்கு நிறைய சந்தோஷங்களை கொடுத்துருக்குற, அதை நான் உணர்ந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு துவாவை கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்தாலா நமக்கு ரொம்ப சின்ன வாழ்க்கையை தான் கொடுத்துருக்குறான். இந்த வாழ்க்கையை நம்ம ரொம்ப மகிழ்ச்சியாக மாற்றுறதும் கஷ்டமாக மாற்றுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. எல்லாருக்குமே அல்லாஹ் சோதனையை கொடுப்பான். அதே மாதிரி தான் அதற்கு ஈக்குவலாக இல்லை, அதற்கு அதிகமாகவே அல்லாஹ் நமக்கு நிறைய நன்மைகளையும் நிறைய அருட்கொடைகளையும் மகிழ்ச்சியும் அல்லாஹ் கொடுத்துட்டு தான் இருக்கான். அதை எல்லோருமே உணர்ந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் நமக்கு எது மிக முக்கியமான தேவையோ அதை அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்கணும். எது மிக முக்கியம்? நம்ம வாழ்கிறதுக்கு ரொம்ப அமைதி தேவை, ரொம்ப நிம்மதி தேவை. அல்லாஹ்வை உணர்ந்து அவன் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றிக்கணும் இல்லையா? இதுதான் ரொம்ப ரொம்ப தேவை. இந்த தேவையை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா இந்த அமல் போதுமானது. இன்ஷா அல்லாஹ் நாளை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு இந்த ஒரு துஆவை நீங்கள் 40 தடவை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்க. இதை எல்லா நாள்லையுமே ஓதலாம். ஆனால் நாளை ஜுமாவுடைய ஃபஜ்ர் என்பது ரொம்ப பரக்கத்தான ஒரு நாள். அந்த நாளில் இதை ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியான விஷயங்களை கொடுப்பான். அந்த துஆ என்ன அப்படின்னா, யா ஹய்யூ யா கய்யூமு வ யா பதீஅ ஸமாவாத்தி வல் அர்ல அஸ்அலுக அன் யுஹ்ய கல்பி பினூரி மக்ரிபத்தில் அபதன் சர்மதா யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ். இந்த திக்ரை இன்ஷா அல்லாஹ் 40 தடவை ஓதுங்க. தமிழில் தான் நான் போட்டிருக்கேன், ஸ்க்ரீன்லேயே போட்டிருக்கேன். எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு பார்த்து ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னும் இந்த ஒரு திக்ரை முன்னாடியும் பின்னாடியும் உங்களால் ஓத முடிஞ்சது அப்படின்னா 40 தடவை ஓதுங்க. அதாவது ஃபஜ்ருக்கு முன்னாடி 40 தடவை, ஃபஜ்ர் தொழுது முடிச்ச பிறகு 40 தடவை ஓதணும் அப்படின்னா கூட இன்னும் நிறைய சிறப்புகளை அல்லாஹ் நமக்கு தருவான். நம்மளோட வாழ்நாளை அல்லாஹ் அழகாக மாத்துறானா. தினமும் இந்த திக்ரை ஓதிட்டு வரும்போது ஒவ்வொரு நாளையும் அல்லாஹ் நமக்கு சிறப்பாக ரொம்ப அழகானதா ரொம்ப மகிழ்ச்சியானதா அல்லாஹ் மாத்துறானாம். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் இதை நம்ம எல்லோருமே செய்யறதுக்கு அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்கணும். இந்த திக்ரை ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் துஆ செய்யுங்க. இந்த நாளை எனக்கு ரொம்ப சிறப்பாக மாற்றி கொடுறா அல்லான்னு துஆ செஞ்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறப்பாக இருக்கும்போது நம்மளோட வாழ்க்கை ரொம்ப இனிமையாக தான் இருக்கும். எந்த தீங்கும் ஏற்படாது. இதை ஓதக்கூடிய நாளில் அல்லாஹ் உங்களுக்கு பாதுகாப்பு தருவான். உங்கள் மனசுக்கு பிடிக்காத எந்த காரியமும் நடக்காது. உங்கள் மனசுக்கு நிறைவான விஷயங்களை அல்லாஹ் தினந்தோறும் தருவான். எனவே இது எல்லாருக்குமே ரொம்ப பிரயோஜனமான துஆ. இதை முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஷா அல்லாஹ். முடிஞ்ச அளவு வாழ்நாள் முழுக்க இதை ஓதுறதுக்கு பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த துஆ ஓதிட்டு எல்லா மக்களுக்காகவும் துஆ செய்யுங்க. அந்த துஆவில் என்னையும் சேர்த்துக்கோங்க. நான் உங்கள் எல்லாருக்காகவும் துஆ செய்வேன் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துஆவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் ஆமீன்னு போட்டுருங்க. மேலும் இது போல் சிறந்த வஜீஃபாக்களுடைய தொகுப்புகள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாபை இப்போவே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வஜீஃபாக்கள்
நம்மளோட அற்புத வஜீஃபா கிதாப்ல இருக்கு. கண்டிப்பா இது ஒவ்வொரு வீட்லயும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.